அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பு வணக்கம். இந்த காணொளி மிக அவசரமான ஒரு காணொளி. திரு அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு புதுச்சேரியில தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருந்தார். பியூஷ் கோயல் அவர்கள் இன்று மாலை அவசரமாக சென்னை வருகை தந்தார். உடனடியாக திரு அண்ணாமலை அவர்களுக்கு அவசர அழைப்பாக பியூஷ் கோயல் அவர்கள் நேரடியாக பேசியிருக்கிறார். உடனடியாக நீங்கள் பிரச்சாரத்தை ரத்து செய்து உடனடியாக சென்னை வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார். அதன் பேரில் திரு அண்ணாமலை அவர்களும் பிரச்சாரத்தை பாதியில் ரத்து செய்துவிட்டு அவசர அழைப்பாக சென்னை விஜயம் செல்ல இருக்கிறார். புதுச்சேரியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக சென்னை பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். மிக முக்கியமாக பியூஷ் கோயல் அவர்கள் வேட்பாளர்கள் தேர்வு இன்னும் முடியவில்லை. வேட்பாளர்கள் பட்டியல் வெளிவருவதற்கு இன்னும் ஒரு சில நாட்கள் ஆகும். இன்னும் வேட்பாளர் தேர்வு செய்வதில் சில இடர்பாடுகள் இருக்கிறது என்று அவரே தெரிவித்திருக்கிறார். உடனடியாக முக்கிய நிர்வாகிகளுடன் நாங்கள் ஆலோசனை செய்ய வேண்டிய இருப்பதால் அனைத்து முக்கிய நிர்வாகிகளுக்கும் அவசர அழைப்பாக சென்று இருக்கிறது. திரு அண்ணாமலை அவர்களும் கலந்து கொள்ளப் போகிறார் என்று பியூஷ் கோயல் அவர்கள் அதிரடியாக தெரிவித்திருக்கிறார். திரு அண்ணாமலை அவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டியதன் நோக்கம் என்ன? ஏற்கனவே திரு அண்ணாமலை அவர்கள் வேட்பாளர்கள் குறித்து தொகுதி பங்கீடு குறித்து சில அதிருப்திகள் பியூஷ் கோயலிடம் தெரிவித்திருப்பதாக நமக்கு தெரிந்த விஷயம்தான். அது குறித்து பியூஷ் கோயல் அவர்கள் நேற்று டெல்லியில் அமித்ஷா மோடி அவர்களிடம் கலந்து ஆலோசித்து அதன் பெயரில் பியூஷ் கோயல் அவர்கள் அவசரமாக இன்று சென்னை விஜயம் வந்திருக்கிறார். முக்கிய நிர்வாகிகளுடன் பாஜக தலைமை அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறார். அங்கு தேர்வு குறித்து பாஜகவின் வேட்பாளர்கள் தேர்வு குறித்து ஒருமித்த கருத்து ஏற்பட வேண்டும் என்பதற்காக அவசரமாக மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார் பியூஷ் கோயல். அதன் பேரில் தான் திரு அண்ணாமலை அவர்கள் அங்கு வருகை தருகிறார். திரு அண்ணாமலை அவர்கள் இன்று புதுச்சேரியில் ராமலிங்கம் அவர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். ரோடு ஷோ நடத்தினார். ஜோஸ் சார்லஸ் அவர்களையும் ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் புதுச்சேரியின் சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் அவர்களிடம் அரங்க கூட்டத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார். அப்போதுதான் அவசர அழைப்பாக திரு அண்ணாமலை அவர்களுக்கு வந்திருக்கிறது. அதன் பேரில் தான் அண்ணாமலை அவர்கள் உடனடியாக சென்னை விஜயம் செல்ல இருக்கிறார். திரு அண்ணாமலை அவர்கள் புதுச்சேரியின் பயணத்தை முடித்துக் கொண்டு கோவை செல்வதாக தான் அவரது பயண திட்டம் இருந்தது. அவசர அழைப்பின் பேரில் அவரது பயண திட்டத்தை மாற்றி அமைத்திருக்கிறார். உடனடியாக டெல்லி இருந்து வந்த அவசர அழைப்பின் பேரில் திரு அண்ணாமலை அவர்கள் சென்னை செல்ல இருக்கிறார். அது மட்டுமில்லாமல் பியூஷ் கோயல் அவர்கள் இன்று தெரிவித்த விஷயங்களில் வேட்பாளர்கள் தேர்வு விரைவில் முடியும், அது குறித்தான பேச்சுவார்த்தை தான் இன்று நடைபெறுகிறது அப்படின்று பேசியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் பியூஷ் கோயல் அவர்கள் தமிழ்நாட்டில் அதிக அளவில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கிறது, பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் அதிகரித்திருக்கிறது, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை, அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கு உரிய முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என்று பேசியிருக்கிறார். தமிழக மக்கள் ஜெயலலிதா அம்மா அவர்களின் ஆட்சியை எதிர்பார்க்கிறார்கள். அந்த ஆட்சி என்டிஏ தலைமையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அமையும் என்று பேசியிருக்கிறார். மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதற்காக டபுள் என்ஜின் சர்க்கார் தமிழ்நாட்டில் அமைய வேண்டும் என்று மக்கள் விருப்பப்படுகிறார்கள் என்று பியூஷ் கோயல் அவர்கள் பேசுகிறார். நிச்சயமாக திரு அண்ணாமலை அவர்கள் இந்த பயணத்தில் பாதியில் முடித்துக் கொண்டு செல்வதன் நோக்கம் திரு அண்ணாமலையின் அதிருப்தி தான் காரணம். ஏற்கனவே அதிருப்தி தெரிவித்திருந்தார். அண்ணாமலை அவர்களை சரி கட்டுவதற்காக இந்த அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது என்றுதான் நமக்கு என்ன தோன்றுகிறது. நிச்சயமாக திரு அண்ணாமலை அவர்கள் அவரது உரிய பிரதிநிதித்துவம் அவரது மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை இன்று மனம் விட்டு பேசுவார் என்று நாம் எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக ஒருமித்த கருத்து இன்று ஏற்பட்டு விரைவில் பாஜகவின் வேட்பாளர்கள் பட்டியல் வெளிவரும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அது மட்டுமல்லாமல் தமிழக மக்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களே அனுபவத்தை தமிழக மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அவர்கள் வேர்ல்டு பாப்புலர் பொலிட்டீசியன், அது மாதிரியான அவர்களை போன்ற ஒரு ஆட்சி தமிழகத்தில் வேண்டும் என்று தமிழக மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்று திரு பியூஷ் கோயல் அவர்கள் பேசுகிறார். பியூஷ் கோயல் அவர்கள் பேசுவதில் ஒரு சில காரணங்கள் இருக்கத்தான் செய்கிறது. தமிழ்நாட்டில் இன்று இருக்கக்கூடிய சூழலில் திமுக காங்கிரஸ் கூட்டணியை வீழ்த்துவதற்கு என்டிஏ கூட்டணி அவசியம் என்றும் பேசுகிறார். அது மட்டும் இல்லாமல் திரு அண்ணாமலை அவர்களின் அதிருப்தியை சரி கட்டுவதற்காக தான் இந்த வேட்பாளர்கள் தேர்வு கூட இவ்வளவு தாமதம் ஆவதற்கு காரணமும் கூட. நாம் கடந்த காணொலியில் கூட நம்ம பேசியிருந்தோம்.
கேரளா ஸ்டைலில் மோடி அவர்கள் இளைஞர்களுக்கு வாய்ப்பளிப்பதற்கு முடிவு செய்திருக்கிறார் என்று நாம் பேசியிருந்தோம். அதைத் தொடர்ந்துதான் இந்த அவசர ஆலோசனை கூட்டம் கூட நடைபெறுவதாக இருக்கிறது. நிச்சயமாக தமிழக பாஜகவில் புது முகங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. நிச்சயமாக தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தோடு என்டிஏ களம் இறங்கப் போகிறது என்பதுதான் உண்மையும் கூட. அது மட்டுமல்லாமல் உதயநிதி அவர்கள் கூட எத்தனை பாஜக பி டீம் சி டீம் வந்தாலும் தமிழகத்தில் டிஎம்கே தான் சாம்பியன் என்று உதயநிதி அவர்கள் இன்று தருமபுரி பாப்பிரெட்டிப்பட்டியில் பேசுகிறார். அது மட்டுமல்லாம 3 முறை முதலமைச்சராக இருந்தும் கேப்டனாக இருந்து பணியாற்றி கடைசியில் தொண்டனை கைவிட்டு விட்டார் ஓபிஎஸ் என்று ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர் ஐயப்பன் அவர்கள் மனவருத்தத்தில் இன்று பேசியிருக்கிறார். இது போன்ற சூழல்கள் எல்லாம் திரு அண்ணாமலை அவர்கள் இருந்திருந்தால் நிச்சயமாக ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைவதற்கு சற்று வாய்ப்புகள் தான். இதையெல்லாம் சரி திரு அண்ணாமலை அவர்கள் வைத்திருந்திருப்பார். இதையெல்லாம் விட்டுவிட்டு இன்று அண்ணாமலை அவர்களை பிஜேபியின் ஹைகமாண்ட் அழைக்கிறார்கள். திரு அண்ணாமலை அவர்கள் எவ்வளவுதான் ஒதுங்கி சென்றாலும் விடுவது போல இல்லை என்றுதான் நமக்கு தோன்றுகிறது. நிச்சயமாக அண்ணாமலை இல்லாமல் தமிழகத்தில் பாஜகவில் எந்த அணுவும் அசையாது என்பதுதான் உண்மையும் கூட. இந்த கள நிலவர யதார்த்தத்தை புரிந்து கொண்டுதான் அமித்ஷாவும் மோடி அவர்களும் பியூஷ் கோயலிடம் ஒரு சில விஷயங்களை சொல்லி அனுப்பியதாக தகவல் வருகிறது. மூத்தோர்களுக்கு இந்த தேர்தலில் சீட்டு வழங்க வேண்டாம், இளைஞர்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுங்கள், இது குறித்தான ஆலோசனை கூட்டத்தை நீங்கள் மூத்தோர்களிடம் பேசி ஒருமித்த கருத்துக்களை ஏற்பட வைக்க வேண்டும் என்பதுதான் திரு பியூஷ் கோயல் அவர்களுக்கு அமித்ஷாவும் அண்ணாமலை மோடி அவர்கள் இணைந்து போட்ட புதிய ஸ்கெட்சாக தான் இது பார்க்கப்படுகிறது. மோடி அமித்ஷா அவர்கள் இருவருமே பியூஷ் கோயலிடம் ஒரு சில விஷயங்களை சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள். அது குறித்தான பேச்சுவார்த்தை தான் இன்று தமிழகத்தில் நடைபெறப் போகிறது. இந்த அவசர ஆலோசனை கூட்டம் சென்னை தலைமை அலுவலகத்தில் நடப்பதை முன்னிட்டு அண்ணாமலை அவர்களும் விரைவாக சென்னையில் பயணம் மேற்கொண்டு வருகிறார். நிச்சயமாக இன்று இரவு ஒரு சில விஷயங்கள் நமக்கு வெளிவரும். ஒரு சில ஒருமித்த கருத்துக்கள் ஏற்பட்டு விரைவில் பாஜகவின் வேட்பாளர் பட்டியல் வெளிவரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. நன்றி, வணக்கம்.